Hello friends, welcome to our channel Tanomika Sweet Home. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான பாஸ்தா ரெசிபி தான் பார்க்க போறோம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சு இந்த பாஸ்தாவை இந்த சுடு தண்ணியில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ இந்த பாஸ்தாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வேகிற அளவுக்கு வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ தண்ணியிலேருந்து வடிகட்டி இதை எடுத்துடலாம். இதை வந்து அடிக்கடி நடுவில் பார்த்துட்டே இருங்க. ரொம்ப வெந்துடுச்சுன்னா இதெல்லாம் உடஞ்சி தனித்தனியாக ஆகிடும். ஸோ கரெக்டாக வெந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தண்ணியிலேருந்து வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தனித்தனியாக இருக்க மாதிரி தெரியும், பட் ஒரு சில டைம் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் நல்லா வெந்துருந்துச்சுன்னா. ஸோ இப்போ இது கூட வந்து நம்ம கொஞ்சமாக பச்சை தண்ணி வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 பட்டை, ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பேஸ்ட்டாக சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லை நல்லா தட்டி எடுத்து சேர்த்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் வந்து இன்னைக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இதையுமே நல்லா கொஞ்சம் ஃபைனாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வதங்கி அந்த பாஸ்தாவோட பிளெண்ட் ஆகும். இப்போ இது ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் இது கூடவே வந்து கேரட் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட் சேர்க்கல. நான் வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி வந்து வேக வச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கேரட், கோஸ் அதெல்லாம் கூட சேர்த்து செய்யலாம், நல்லாயிருக்கும். இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்க்கும்போது நல்லா அந்த பாஸ்தா வந்து கலராக ஒரு எல்லோவாக. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து முட்டை சேர்த்து செய்ய போகிறோம். நீங்கள் முட்டை வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை முட்டையை ஸ்கிப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு சில எக்ஸ்ட்ரா காய்கறிகள்லாம் சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி முட்டை சேர்க்க போகிறேன். நம்ம வந்து 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையை நல்லா உடச்சி இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டையும் நம்ம வந்து போட்டாச்சு. போட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட வந்து நல்லா சேர்ந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ முட்டை வந்து ஓரளவுக்கு வேகணும். நம்ம பொடி மசாலாவுக்கு வந்து இப்போ அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இப்போ நல்லா இந்த முட்டை மசாலா எல்லாம் சேர்ந்து ரெடியாக இருக்குது. இப்போ இது கூட வந்து நம்ம பாஸ்தாவை எடுத்து வச்சுருந்த பாஸ்தாவை வந்து இந்த பச்சை தண்ணியிலேருந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம்.
நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பாஸ்தாவையும் இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மசாலாக்கெலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி பாஸ்தாவில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த பாஸ்தா வந்து இந்த மசாலா கூட வந்து நல்லா பைண்ட் ஆகணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நல்லா எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மசாலா எக் பாஸ்தா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.